Hello students, good evening pa. Welcome to Yuva's NEET Biology Tamil. நம்ம குழந்தைங்க எல்லாருமே இப்போது ரிப்பீட்டர்ஸ் படித்தவங்க அண்டு 12th முடிச்சுட்டு கிராஸ் கோர்ஸ் படித்த குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போய் அப்செட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு கால்ஸ் நிறையா வருது. ஓகேங்களா? அந்த மாதிரியெல்லாம் யாரும் மனசு கஷ்டப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரியா? 11th 12th படித்து உங்களால் 400 above 500 above எடுக்க முடிஞ்ச குழந்தைங்களால் இன்னொரு வருஷம் உட்காந்து படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? எனக்கு 250 சம்திங் தான் வருது, 300 சம்திங் வருது, 400 சம்திங் தான் வருது, என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீ நினைக்க வேணாம். உன்னால் பண்ண முடியும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அக்காங்களை பாருங்கள், டீச்சர்ஸ்க்கு, பேங்க் எக்ஸாமுக்கு, ரயில்வேக்கு இதுக்கெல்லாம் படிக்கிற அக்காங்களை பாருங்கள், எவ்வளோ சிலபஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ புக்ஸ் அவங்கெல்லாம் படிக்கிறாங்க, எத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதோடலாம் கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டு. நீ 11th and 12th படித்ததை திருப்பி இங்கே படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். சரியா? அதனால் ரொம்ப பயப்படலாம் செய்யாதீங்க. ரொம்ப உங்களை போட்டு வருத்திக்கிட்டோ கஷ்டப்படுத்திக்கிட்டோலாம் படிக்க வேண்டியதில்லை. சரியா? உனக்கு கிடைக்கிற டயத்தில் நீ உட்காந்து கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து படிங்க. ஒருத்தரோட ஒருத்தர் டிஸ்கஷன் பண்ணி படிங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரலாம், இன்னொருத்தவருக்கு கெமிஸ்ட்ரி நல்லா வரலாம், இன்னொருத்தருக்கு பயாலஜிக்கு நல்லா வரலாம். உனக்கு தெரிஞ்சதை நீ இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடு, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். ஒருத்தரோட ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துட்டு படிச்சிங்கன்னா ஜென்மத்துக்கும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீ கொஸ்டின் அடிக்கும் பொழுது அவளுக்கு இந்த இடத்துட்ட இது மாதிரி சொன்னோமே அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். நீ கான்ஃபிடெண்ட்டாக அந்த கொஸ்டினை அடிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி படிங்க. சென்ட்ரு ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து ரெகுலரில் உட்காந்து படிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சரியா? நம்ம வீட்டில் உட்காந்து படித்தோன்னா கொஞ்சம் நேரம் படிப்போம், அங்கே போகிறாங்களே போயிட்டு வருவோன்ட்டு போவீங்க. இப்போ நாங்கள்லாம் உட்காந்து படித்தோன்னா படிக்கணுன்ட்டு அந்த ஒரு கண்ட்ரோலோட செல்ஃப் கண்ட்ரோலோட உட்காந்து படிப்போம். நீ சின்ன குழந்தை தானே, உனக்கும் சில ஆசைகள் வரும்ல, அங்கே போனால் என்ன, போயிட்டு வந்தால் என்ன, படித்தா என்ன அப்படின்ற ஒரு இது இல்லை. என்னால் கன்ஃபார்மாக நான் செல்ஃப் ஸ்டடி உட்காந்து பண்ணுவேன், வேறு எந்த டைவர்ஷனும் இல்லாமல் நான் உட்காந்து படித்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும்னா தாராளமாக உட்காந்து வீட்டில் படிங்க. பேரண்ட்டு கோஆப்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு உன்னால் படித்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? 3 சப்ஜெக்ட் தான்டா, குட்டி குட்டி புக்கு, 3 புக்கு தான், சக்ஸஸ் பண்ணிடலாம். உட்காந்து எல்லாருமே மறுபடி படிங்க. எனக்கு 250 வருது, 300 400 அதெல்லாம் தூக்கி போட்டுரு. சரியா? 600 above உன்னோட டார்கெட். ஓகேவா? அதை நோக்கி போயிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. இது வரைக்கும் விட்டுரு. எனக்கு சீட்டு வருமா வராதா கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. கன்ஃபார்மாக வரும்னாக்கா தைரியமாக இருங்க. இல்லைனாக்கா அப்படியே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு புக்கை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. மறுபடி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போ கடன்னு உனக்கு போகும். போன வருஷம் படித்ததுக்கும் இந்த தடவை நீ படிக்கிறதுக்கும் உனக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். ஈஸியாக உன்னால் எல்லா கொஸ்டின்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எல்லா விஷயங்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஸ்டின்ஸை உன்னால் அடிக்க முடியும். ஓகேவா? கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. தைரியமாக உங்களால் இதை சக்ஸஸ் பண்ணிட முடியும். சரியா? நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கனால அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கிளாஸஸ் எல்லாம் போட போகிறோம். நம்ம போடும்பொழுது அந்த குழந்தைங்களும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? மற்றவங்களும் பலன் பெறுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.